ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த வெயிட் தூக்கும்போது தோள்பட்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஷோல்டர் வந்து சப்போஸ் நீங்க இந்த பொசிஷன்ல தூக்கும்போது வலிச்சதுன்னா, மேபி சுப்ராஸ்பனைட்டஸ்னு ஒரு சதை அது கிழிஞ்சிருக்கலாம். இல்ல டெண்டனைட்டிஸா இருக்கலாம். ஓவர் ஹெட் இதுக்கு மேல போகும்போது வலி நெறைய இருக்கு அப்படின்னு சொன்னா, மேபி கால்சிஃபைட் டெண்டனைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது டெண்டன் ரொம்ப நாள் வலி இருந்து கால்சிஃபிகேஷன் ஆயிரும். டெண்டன் திக்னிங் ஆயிருக்கலாம். மசில் வெயிட் தூங்கும்போது மட்டும் தான் வலிக்குது. ரெஸ்ட்ல இருக்கும்போது வெறுமனே கை தூக்கலனா மேபி மசில் இன்ஜுரியா இருக்கலாம். சப்போக்லம் பர்சைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ரைட் சைட் திரும்பி மட்டும் படுக்க முடியல. மேபி பெரியாத்ரைட்டிஸ்னு அதே மாதிரி இருக்கும். அடெசிவ் கேப்சுலைட்டிஸ்னு அதே மாதிரி இருக்கும். அதாவது சுகர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. நான் வந்து கண்ட்ரோல் பண்ண நடுவில் ஏறி இறங்குது. எனக்கு சுகர் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது. அதனால் எனக்கு வந்து தோள்பட்டை வலிக்குதுன்னா மேபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அடிப்படாமல் விழாமல் எதுவுமே இல்லைனாலும் தோள்பட்டை வலி வரலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் வலிக்கும், இந்த ரீஜனில் தூக்கும்போது வலிக்கும், மெயினாக இந்த ரீஜனில் வலிக்கும், இந்த இடத்துல. இங்கே தான் ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அது இருக்கலாம். இன்ஜுரி எலும்பு நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மேபியான எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது சேஃபாக தான். ஒரு தடவை என்ன ப்ராப்ளம்ஸ் தெரியும், ஒரு ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை வந்து கையை தூக்கும்போது தூக்கிறேன், இறக்கும்போது டக்குன்னு கீழே விழுது பிடிச்சிக்குது அப்படின்னா மேபி அது வந்து ட்ராப் ஆம் சைனாக இருக்கலாம். அது வந்து பெயின் ஃபார் ஆர்க் சிண்ட்ரோம் சொல்லுவோம். பர்சைட்டிஸ் ஒரு மாதிரி வலிக்கும். கையை முதுகு பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியல, தலை பின்னாடி கட்ட முடியலன்னா மேபி அடசி கேப்சலிட்டிஸாக இருக்கலாம். இவ்வளோ தான் சார் கை போகுது, இதுக்கு மேலே போகலன்னா மேபி அடசி கேப்சலிட்டிஸாக இருக்கலாம். பிஏ ஷோல்டர்னா கை ஃபுல்லாக போகும். இதே ஃப்ராசன் ஷோல்டர்னா போவே போகாது, இவ்வளோ தான் இருக்கும் கை. இதுக்கு மேலே சுத்தமாக தூக்க முடியாது, வலிக்கும். அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனாலே வலிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசியோ ஏதாவது பண்ணி நல்லா வலி போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக வலி இல்லை, ஆனால் என்னால் கை தூக்க முடியலன்னு சொல்லுவோம். அவங்களுக்குலாம் நீங்கள் மெய்ட்லான்ஸ் டெக்னிக் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா போட்டு இடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். மெய்ட்லான்ஸ் டெக்னிக் இருக்குது, ஜாயின் மொபிலைசேஷன் டெக்னிக் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆசிட் கிளைடிங்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு கையை வந்து ரேஞ்சு கொண்டு வரலாம், தாராளமாக பண்ண முடியும். ஒருவேளை கம்ப்ளீட் ஃப்ராசன் ஆகிடுச்சுன்னா மட்டும் மேபி அவங்களுக்கு ஆர்த்தோபெடிஷனை பார்த்து மேபி மொபிலைசேஷன், அண்டர் அனஸ்தீசியா, இன்ஜெக்ஷன், சர்ஜரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அது இந்த அளவுக்கு கிரேடு போயிருக்கான்னு செக் பண்ணுங்க ஒரு வாட்டி. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான். ஒருத்தர் ஜென்ரலாக கேட்டுதாங்க ஷோல்டர் வெயிட் தூக்கும்போது வலிக்குதான், மேபி மசில் பெயினாக மட்டும் இருக்கலாம். ஸோ ஒரு தடவை பாருங்கள் என்ன இருக்குது. தேங்க்யூ.